அனைவருக்கும் வணக்கம். சிறையடைக்க சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். கிறிஷோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதிர்பாராமல் முத்து மீனா 2 பேருமே போகிறாங்க. முத்து வந்து இதுக்கு முன்னாடி மீனாவுக்கு சாரி வாங்க கடைக்கு போயிருக்காரு. அதோட சேர்த்து கிறிஷுக்கு ஒரு ஷர்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஷர்ட்டை கொடுக்க போகிறாங்க தச்சயமாக. ஸோ அதே சமயத்தில் பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. என்னடா பர்த்டே பாய் எப்படி இருக்க, திடீர்னு உனக்கு பர்த்டேங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பற்றியே கரெக்டாக வந்துட்டோம் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அவன் ஆனால் கேக் கட் பண்ணலாமாடா அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்றாங்க. நான் ரொம்ப டல்லாவே இருக்காரு. ஏன்டா என்னாச்சோன்னே, இல்லை எங்கள் அம்மா அப்படின்ட்டு, இல்லை எங்கள் அத்தை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து அவங்களுடைய பாட்டிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா வரலையா, பர்த்டே கூட வரலையா, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் வரல, இப்போ பர்த்டேக்கும் வரலையா, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நாங்கள் பேசுகிறோம் மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா ஃபோன் எடுக்க மாட்டா, அவள் துபாயில் இருக்கா, வேலையாக பார்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி என்னங்க வேலை குழந்தைய விட அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இது மாதிரி பொண்ணோட பையன் தான் அவன், என் பொண்ணு வந்து சின்ன வயசில் நாங்கள் வீட்டுக்கு குடும்பத்தோட கஷ்டத்துக்காக அவளை வந்து ஒரு வயசான கிழவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அவன் வந்து கொஞ்ச நாள்லேயே செத்து போயிட்டான். அவங்களுக்கு பிறந்தவங்க அந்த கிறிஷு. இவன் வந்து நான் என் மேலே ரொம்ப கோவப்பட்டு அதுக்கடுத்து வேறு இந்த பையன் எனக்கு வேண்டாம், அந்த பையன் வந்து நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு துபாயில் போய் வேலை பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓரளவு பாதி கதையை செட்டு பாதி கதையை சொல்லாமல் இருக்காங்க. என்னம்மா இப்படிமா உலகத்தில் ஆட்கள் இருப்பாங்க, அதுக்கு அந்த சின்ன பையன் என்னம்மா பண்ணியா, அவன் என்னம்மா பாவம் பண்ணியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா என் பொண்ணு கொஞ்சம் கோவமாக இருக்கா, கோவம் சரியாக போகும், திருப்பி வந்துருவா அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிடுறாங்க. சரி கேக் கட் பண்ணலாம்னு சொல்லி அவங்களும் கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. சரி கிருஷ்ணா நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்ட்டு முத்து மீனா 2 பேரும் கிளம்பிடுறாங்க. என்னப்பா சாப்பிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லாமல் இருக்கட்டும் எங்களுக்கு வேலை இருக்குன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அவங்க கார் ஓட்டிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து இவளை எங்கே ஆளக்கானோ அப்படின்ட்டு ரோஹினி போய் பார்க்குறாங்க. நீ செஞ்ச வேலைக்கு நான் ரோட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. போயிட்டாங்கம்மா நீ வா அப்படிங்க. வீட்டுக்கு வராங்க. அவனே அந்த பையன் குட்டி பையன் வந்து அம்மா சாரிம்மா நீ இல்லாமல் நான் கேக் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு கேக் கட் பண்ணினது அவங்க அம்மா கூட்டி விடுறாங்க. சரி நீ இப்போ வெளியே விளையாடு, நான் பாட்டி கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணி வச்சிருக்கேன் நீ பற்றிய கடைசி என்னை நடுத்தர நிப்பட்டிட்டேனே, நான் என்னடி பண்ணிட்டு அவங்க வர்றதே எனக்கு தெரியாதுனே, தெரியுதோ தெரியல எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க வரும்போது ஏன் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய விட்ற, நீ ஏன் அவங்க கூட பேசுகிறேனே, அவங்க நல்லா பேசுகிறாங்கல்ல, அவங்க வந்து பாரு என்னென்னாலும் என்கிட்ட இப்படிலாம் அவங்க கிருஷ்ண பற்றி அக்கறையாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் எனக்கும் ஒரு லைஃப் அமைச்சிருக்கேன், இந்த லைஃப்பை நான் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ நீ நினைக்கவே இல்லையா, என்னோட ஆசை நினைவுகள் எல்லாமே நான் ஒரு லட்சியமாக வச்சுருக்கேன், அதை பற்றி உனக்கு அக்கறையே இல்லையா, எனக்கு தேவையில்லாமல் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டேன், ஆனால் நான் எனக்குன்னு ஒரு லைஃப்பை தேடி இருக்கேன், அதையும் நீ ஸ்பாயில் பண்ண பார்க்குற பற்றி அப்படிங்கிறாங்க. அவங்களாம் இப்படிலாம் இல்லை, நல்ல கேரக்டர் தான், நீ இவ்வளோ தூரம் பயந்து சாகிறதுக்கு நீயே ஒரு நாள் உண்மையை சொல்லிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அந்த உண்மையை எப்போ சொல்லுங்கிறது எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு, இனிமேல் என்ன பண்ணியும் ஏது பண்ணியும் அவங்க இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, கிறிஸ்து கூட பேசவே கூடாது, அவங்கள மூஞ்சி அடித்த மாதிரி நீ பதில் பேசுகிற, அவங்க என்ன பேசுகிற நீ எதுவுமே இருங்காத, அப்போ தான் இந்த வீட்டுக்கே அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி முடிச்சிடறாங்க. அடுத்து இவங்க காரை ட்ரை பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாகவே 2 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து மீனா கேட்குறாங்க, என்னங்க எப்பவுமே காரில் ஓட்டிகிட்டு வரும்போது லலன்னு பேசிகிட்டே இருப்பீங்க, இன்றைக்கி என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க, நீ கூட ரொம்ப அமைதியாக இருக்குன்னு. அதுவா நான் ஒரு யோசனையிலே இருக்கேன், கிருஷ்ண பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ நானும் அதே தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க, ஆனால் சரியாக வருமா என்னென்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நானும் தான் மீனா ஒன்று யோசித்து வச்சுருக்கேன், ஆனால் நீ யோசித்து வச்சுருந்தேன். இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற. இல்லை மீனா நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கிருஷ்ண பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன், பாவம் அந்த பையன், அதனால் நம்ம கிருஷ்ண பேசாமல் தத்து எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுது. என்னங்க நான் எதுவும் தப்பாக பேசிட்டேன் நான். ஐயோ மீனா இல்லை இதே தான் நானும் சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன், என் அருமை பொண்டாட்டி நீ நானும் ஒன்போட யோசிக்கிறோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நானும் இதே தான் யோசித்தேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நம்ம யோசித்து பேசுகிற இதை வீட்டில் உள்ளவங்க எப்படி எடுத்துக்கிடுவாங்க என்னன்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. யார் என்ன சொல்ல போகிறா, நம்ம எடுக்கிற முடிவு தானே, அப்பாட்ட கேட்டால் அப்பா சரி தான் சொல்லுவார், ஆனால் அத்தைங்க அப்படிங்கிறாங்க. அம்மா தானே, அம்மா வேண்டாம் மங்கத்தையை தக்க குதிப்பாங்க ஆவுன்னு கத்துவாங்க, ஆனால் அதை பற்றிலாம் நம்ம எதுவும் கவலைப்படவே கூடாதுன்னு. இல்லைங்க கிறிஷோட அவங்க அம்மா வேறு இருக்காங்களே, கிறிஷோட அம்மாவை பற்றி என்ன கவலை, அதவாக தான் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையனே வேண்டாம்னு சொல்லி அவள் தான் விட்டுட்டு போயிட்டால, அவகிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் எல்லாமே பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம கேட்கணும், போது நம்ம வீட்டில் பெர்மிஷன் கேட்போம், அதுக்கப்புறம் சரினதுக்கப்புறம் கிறிஸ்டோட பாட்டிகிட்ட கேட்போம், அவங்களும் சரினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தபடி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாமி கிட்ட கண்டிப்பாக கேட்கணுங்கன்னு. சாமி கிட்ட எப்படி கேட்குறது அப்படிங்கிறாங்க. அட நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. ஆமாம் இங்கே எதுக்கு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு பேப்பரில் வேணும் வேண்டாம்னு எழுதுறாங்க. ஆமாம் இது என்ன வேண்டாம் வேணும்னு எழுதியிருக்கேன், என்னது இது அப்படிங்கிறாங்க. பூசாரி இருக்கார். ஐயா நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், அது சாமி கிட்ட போட்டு நீங்களும் ஒரு சீட் எடுத்து வாங்க அப்படிங்கிறாங்க. சாமி கிட்ட போய் எனக்கு இதை போய் கேட்க போகிறேன், நம்ம ஒரு முடிவு எடுத்து அதை அன்றைக்கே செய்யணும், அதுதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதுனே. அட இருங்க அப்படின்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து வந்து பார்க்குறாங்க, வேண்டாம் போட்டிருக்கு. இன்னுங்க இப்படி வந்துருக்கு அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை அன்றைக்கே செய்யணும்னு சொல்லி, நீ என்னடனா சாமி கிட்ட கேட்கணும் அதுக்கிட்ட கேட்கணும்னு சொல்லி நம்ம பெரிய இது மாதிரி பேசுனேன், இப்போ வேறு வேண்டான்னு இருக்குது, தேவையில்லாமல் மனசு உனக்கு கஷ்டப்படுதுன்னு. அதெல்லாம் இல்லை அதை நான் என்ன சொல்லேன்னா அதை நீ வந்து செய்யவா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சாமி ஏதோ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அறிகுறி காட்டுது, ஏதோ ஒன்று சொல்லுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை சாமி கிட்டக்கு இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் 50-50 தான் இருக்குது. ஸோ சாமி சொல்கிறதுலாம் எதுவுமே கரெக்டு கிடையாது, சரியா வா இதெல்லாம் தேவையில்லாத, நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
நெக்ஸ்ட்டு விஜயோட பரதநாட்டிய கிளாஸை காட்டுறாங்க. ஆனால் பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு பார்வதின்ட்டு பரவாயில்லையே மொதல் நாள் ஆஃபர் போட்ட அன்றைக்கே பார்த்தியா 6 பேர் வந்துட்டாங்க. இனிமேல் பாரு இன்னும் அடுத்தடுத்த ஆள் வந்துட்டே இருப்பாங்க. நீ இதை விட இன்னும் பெரிய ஹாலை நீ வாடகை பிடிச்சி பெருசாக அளவில் நீ இன்னும் டான்ஸ் கிளாஸில் வருவப்பார் அப்படின்னு அப்படி மட்டும் கண்டிப்பாக நினச்சி வச்சுக்கோ. இனிமேல் நான் யார் கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நான் ஏன் சுயமாக சம்பாதிச்சு என் சொந்த காலில் நிற்பேன்ட்டு விஜய் ரொம்ப பெருமையாக இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இன்றைக்கி ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்தாங்க தானே, அவங்க யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டாங்களான்ட்டு பேசிகிட்டு இருந்தால் கடைசி அங்கே ஒரு 2 பேர் பார்த்தா லவ்வர்ஸு ஒரு கேர்ளு ஒரு பாய் வராங்க. 1/2 மணி நேரம் தானே 1 மணி நேரம் தானே நம்ம அதுக்குள்ளே நம்ம பேசி நம்மளோட இதை வேலை பார்க்கலாங்களா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேர் உள்ளே வராங்க. வாங்கப்பா நீங்கள் 2 பேர் தானே புதுசு உன் பேர் என்ன என் பேர் தீபன் அப்படின்ட்டு ஏதோ பேர் சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமானது குரு பூஜைக்கு குறுக்கு வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும். இப்படி கண்ணை தொட்டு இப்படி வைக்கணும்னு சொல்லி அதை டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு தையா தை தையா தை தையா தை தை தைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அங்கே கடைசி 2 பேர் முன்னாடி ஒரு 2 குட்டீஸ் நிற்கிது. கடைசி 2 டிக்கெட் பார்த்தா அந்த லவ்வர்ஸாக இருக்கிறவங்க நிற்கிறாங்க. அவன் என்னன்னா அங்கிட்ட திரும்பி அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டே இருக்கேன். நீ என்னப்பா எப்போ பார்த்தாலும் அங்கே திரும்பிட்டு இருக்க, அந்த பக்கம் திரும்பும்போது மட்டும் அந்த தலையை அங்கிட்ட வச்சா போதும், மற்றபடி இங்கிட்ட வச்சு ஆடு அப்படின்ட்டு தையா தை அப்படின்ட்டு நல்லா பரவாயில்லையே எல்லாருமே முதல்ல நல்லா டான்ஸ் கற்றுக்கிட்டீங்களே, சரி ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் அப்படின்ட்டு விஜய் போயிடுறாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு பார்வதி கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டுட்டு வா எல்லாருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்னைக்கு முதல் நாள் தானே எல்லாருக்குமே கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு இந்த 2 லவர்ஸ் சைடில் ஒரு சந்துக்குள்ளே போய் வந்துட்டு பார்த்தியா எப்படி சூப்பரான இடம், 1 மணி நேரம் கரெக்டாக சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இதை விட வேறு எங்கேயா போகணும் வச்சுக்கோ கண்டிப்பாக உங்கள் அப்பாட்ட மாட்டிக்கிடுவோம், இங்கே பார்த்தியா ஏசி ஹாலு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஏரியா சூப்பரான ஏரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஆனால் எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை வா அப்படிங்கிறாங்க. சரி எல்லாரும் கிளாஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு திருப்பி தையா தைன்னு நம்ம விஜய பார்வதி அந்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மாஸ்டர் சூப்பராக கற்றுக்கிட்டீங்க, உங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயோ போயிருக்கோம் யாருமே இப்படி சூப்பராக கற்றுக்கிட்டதே இல்லை, நீங்கள் ரொம்ப அருமையாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவன் ஆய்ஸ் வைக்கிறீங்க. அப்படியாப்பா ஓகேப்பா ஆனால் நீங்கள் வரணும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் அப்படின்ட்டு 2 பேர் பேசுகிறாங்க. சரி மாஸ்டர் உங்கள் வீட்டில் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு ஏன் பண்ண நான் அதை எதுக்குன்னு நான் அந்த வழியே தான் போவேன், உங்களை நான் டெய்லி கூட்டிகிட்டு வந்து டெய்லி நானே ட்ராப் பண்ணுறேன் மாஸ்டர்னு. அப்படியா சரி இப்போ நம்ம அப்புறம் பார்ப்போம், இப்போ நீ தையா தையிலெல்லாம் பண்ணு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோ கட்டுறாங்க. ஸ்ருதி இருக்காங்க. ஆனால் ரவி உள்ளே வராரு. சரி நம்ம எங்கேயே வெளியே போகலாமா அப்படின்னு ரவி கேட்குறாங்க. ஏன் காலையில் எங்களை சண்டை போட்டு இப்போ ஈவினிங் வந்து என்னெல்லாம் என்னை வந்து மைண்ட் வாஷ் பண்ணணுங்கிறக்கா என்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிறியோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வெளியே போகணும் தோணிச்சு வரியா வரலையா அப்படிங்கிறாங்க. சரி வரேன் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போனேன் நெக்ஸ்ட்டு சினிமா தேட்டர் போனேன் அதுக்கடுத்து தான் டின்னர் அப்படிங்கிறாங்க. இன்னும் இவ்வளோ செலவழிக்கிறேனே, நீ ஒன்றும் செலவழிக்க வேண்டாம் நானே ரூபா பார்த்துக்கிறேன் சரியா, நீ இப்போ வரியா வரலையானே, வரலன்னா என்ன பண்ணுவேனே, நீ எனக்கு ஆசை தூண்டி விட்டானா நீ வரலன்னா நான் தனியாக போயிட்டு வரேனே, நீ செஞ்சாலும் செய்வேன் ஆமாம் கல்யாணத்துக்கு நான் தனியாக தானே போனேன்னே, சரி வா வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் கனவிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே மீனா முத்து கட்டுறாங்க. முத்து வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அதெல்லாம் இல்லை நான் சொன்னது போது நீ சரி நீ அமைதியாக பண்ண இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர்றாங்க. 2 பேர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அதுக்கடுத்துங்கிட்ட ரோஹிணி மனோஜ் வந்து எதுக்கு ரோஹிணி இப்படி இருக்க, ஏன் மூட் அப்செட்டாக இருக்க, என்ன அப்படிங்கிறாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஒரு மாதிரியாவே இருக்குது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக முத்து மீனாவும் வராங்க. நாங்கள் கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு தான் வரோம்னு, நாங்கள் போனது பர்த்டே ஃபங்க்ஷன், ரோஹிணி போனது அவங்களோட கிளைண்டோட பர்த்டேக்கு அப்படின்னு, நாங்களும் பர்த்டே தான் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்னடா பர்த்டேங்கிறீங்களா யாருக்கு அப்படிங்கிறாங்க. அப்பா நம்ம கிறிஸ்து தெரியுமா கிறிஸ்து அவனோட பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நாங்கள் போயிட்டு வந்தோன்ட்டு முத்து ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அதே நேரத்தில் விஜயோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. மாஸ்டர் இது உங்கள் வீடா மாஸ்டர் வாங்க உள்ளே வாங்க சூப்பராக இருக்கும் மாஸ்டர் உங்கள் வீடு அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. ஏன்ப்பா இப்படி கத்துறான்னு, இல்லை மாஸ்டர் உங்கள் வீடு சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க, சரிப்பா என் பையை கொடுத்துட்டு நீ கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, உள்ளே வந்து கொடுக்கணும் மாஸ்டர் அதான் மரியாதை அப்படிங்கிறாங்க. சரிப்பா வா உள்ளே வா அப்படின்னு வாங்க மாஸ்டர் சரி மாஸ்டர் சார் அப்படி இப்படின்னு பயங்கரமாக மாஸ்டர் போட இதே என்னோட புதுசாக இருக்கேன் மாஸ்டர் யாரடா இவன் அப்படிங்கிறாங்க. இவன் என்னோட ஸ்டூடெண்ட்டு என் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துருக்கேன்னே ஸ்டூடெண்ட்டானே ஆமாம் அத்தை தான் பரதநாட்டியம் கிளாஸ் நடத்துகிறாங்களே ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஓ அதுவா நான் கூட ஏதோ ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன எல்லோரும் மாஸ்டர்னு சொல்கிறாங்க அது என்ன, ஆமாம் நான் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறேன் அதனால் என்னை மாஸ்டர் கூப்பிட்றாங்க. ஏப்பா உன் பேர் என்ன பேர் பண்ணி சார் தீபன் சார் அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. மாஸ்டர் இந்தாங்க மாஸ்டர் உங்கள் பேக் அப்படின்னு. மாஸ்டர் வேண்டாம் நீங்கள் எங்கன்னு சொல்லுங்கள் நானே கொண்டு போய் வைக்கிறேன். அப்படியா சரிப்பா இங்கே வைப்பா சரிப்பா நீ கிளம்பு பண்ணேன். மாஸ்டர் நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பண்ணேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர்னு. இல்லைப்பா என் பையன் கார் வச்சுருக்கான், என் பையன் இவன் தான் இவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறான் ஸோ அதனால் அவன் கூட வந்துடுறேன். அப்படியே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் போய்ட்டு வரேன் மாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் இப்போ பெரிய பரதநாட்டிய மாஸ்டர் ஆகிட்டேன், நான் வீட்டுக்கு வெளியில் மாஸ்டர் விஜய் அப்படின்னு பேர் போட்டு ஒரு நேம் போட்டு போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வந்து சிக்கமான்ட்டு மாஸ்டர் ஒரு டீ அப்படிங்கிறாங்க. டே என்னடா நக்கலா அம்மாவை நக்கல் பண்ணுறியா, அம்மா இனிமேல் உனக்கு எனக்கு நல்லா எதிர்காலம் வந்துச்சுமா, நான் பிஸ்னஸாக பெரிய லெவலில் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்க, இதே போல் நீங்கள் பரதநாட்டியத்தில் பெரிய பேர் வழியை வாங்கிங்க. ஐயோ அது பேர் ஒளிங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது மாதிரி ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி மானு சொல்கிறாங்க. இல்லை டீ போடுறவங்க டீ மாஸ்டர் சொல்லுவாங்க, நான் இவரை சொன்னேன் இவள் நல்லா டீ போடுவாள் அதனால் டீ மாஸ்டர் நினைனே. உடனே ரவி வராங்க. டே ரவி உங்கள் கையில் பரோட்டா போடுறாங்க எப்படி சொல்லுவீங்கன்னு. பரோட்டா மாஸ்டர் சொல்லுவாங்க. அதனால தானே என்னை தேவையில்லாமல் கிண்டல் பண்ணிட்டேன், இவனை கிண்டல் பண்ணாதீங்க சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லி விஜய் கோவப்படுறாங்க. உடனே இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து திருப்பி வந்து சரி ஓகே எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரெண்டு ஸ்ருதி ரவி 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த ரோஹிணி எனக்கு நேரமாவது நான் ஒன்றும் பார்லர் போகிறேன்ட்டு அவங்களே கிளம்பிடுறாங்க. ஆளாளுக்கு எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடறாங்க. சரி வெயிட் பண்ணுவோம் நம்ம பேர பேசுவோம் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் எனக்கு ஒரு டீ அப்படின்ட்டு திருப்பி நக்கல் பண்ணுறாங்க. உடனே விஜய் திரும்பி சே அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு கோப்பட்டு போயிடுறாங்க. அடுத்து திருப்பி நைட் ஆயிடுது. நைட் நேரம் விஜயா
எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அந்நேரம் வந்து மனோஜ் பேசுகிறாரு. அப்போ நாங்கள் அந்த கிறிஷோட பர்த்டேக்கு போனோன்னே, ஆமாம் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாங்களே அவங்க தானே அப்படின்ட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. ஆமாம் அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையேன்னு. இல்லைப்பா அப்படி தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் அந்த பையனுக்கு அம்மா இருக்கானே. அம்மா இருக்கானே. ஆமாம் சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கலையே, அந்த ஆள் இறந்துட்டாராம். அதனால தான் அந்த பையனை வந்து தான் பையனை நினச்சி வளர்க்காம அத்தைன்னு சொல்லி சின்ன வயசுலேயே வளர்த்துருக்காங்க. என்னப்பா ஊர்வலத்தில் இப்படி இல்லாமல் இருப்பாங்க, பெத்த தாயே அவங்க பிள்ளைய அத்தைன்னு சொல்லி வளர்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி ஒருத்தங்க இருக்கால, அப்படி வளர்த்துருக்கால அப்படிங்கிறாங்க. இவளாப்பா எப்படிப்பட்டவன். ஆனால் அந்த பொம்பளை வந்து